ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்கம் டேக்ஸ் ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேருக்கு வந்து ரீஃபண்ட் வராமல் இருக்குது. இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது? ரீஃபண்ட் வரல அப்படின்னா நம்ம எப்படி அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சின்ன டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தகவல் இருக்குது அப்படின்னு அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு நீங்கள் பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதில் நிறைய பேருக்கு ரீஃபண்ட் வந்திருக்கும். ஆனாலும் ஒரு சில பேருக்கு ரீஃபண்ட் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கான தான் இந்த வீடியோ. இப்போ எத்தனை பேர் டோட்டலாக இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வெரிஃபை பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ ப்ராசஸிங் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராசஸிங் இன்னும் ஆகலை, எப்போ வரைக்கும் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகலை, ரீஃபண்ட் இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்தியாவில் வந்து பேன் கார்டு வச்சு இன்கம் டேக்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கவங்க 13,52,00,000 பேர். அதில் வந்து இந்த வருஷத்துக்கான ITR ஃபைல் பண்ணது 7,80,00,000 பேர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வெரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்தது 7,47,00,000 பேர் சப்மிட் கொடுத்துருக்காங்க. அந்த சப்மிட் கொடுத்ததில் ப்ராசஸிங் ஆனது வந்து 6,40,00,000 பேருக்கு ப்ராசஸிங் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு இன்னும் ப்ராசஸிங் ஆகாமல் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். பெரிய ஹெவி லார்ஜ் அமௌண்ட்டு இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனால கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் ப்ராசஸ் ஆகலையோ, ரீஃபண்ட் கிரெடிட் ஆகலையோ, அவங்க வந்து கிரிமினல்ஸ் போடணும் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில். இப்போ அது எப்படி பண்ணுறது? கிரிமினல்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுக்குள்ளே கிரிமினல்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் போய் நீங்கள் கிரிமினல்ஸ் போடணும். இப்போ அதுதான் இது. லாகின் பண்ணதுக்கப்புறம் கிரிமினல்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா CPC ITR, அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் எனக்கு ப்ராசஸ் ஆகலை, அதர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ITR என்றைக்கு நீங்கள் ஃபைல் பண்ணீங்க, அக்னாலஜ்மெண்ட் நம்பரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஸ்டில் நாட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை வச்சு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரிமினல் ஜென்ரேட் ஆகிடும். சீக்கிரமாக அது உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோக்கம் என்றைக்குமே நான் சொல்கிறது தான் அவேர்னஸ், விழிப்புணர்வு எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட முடியும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.